நேரம் தான். இந்த 24 மணி நேரத்தை நீங்க எப்படி செலவு செய்யறீங்க அதுதான் முக்கியம். ஏன்னா சொல்ற டைம் இஸ் கோல்டுங்கிறோம், டைம் இஸ் மணிங்கிறோம். இது ரெண்டையும் நம்ம ஒத்துக்கூடாது. நம்ம இலாசே கந்தசாமியை அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் சென்று பார்க்கும்போது 1982 நான் பார்த்தேன். அவர் டேபிள் மேல் எழுதி வச்சிருந்தார், டைம் இஸ் லைஃப் என்று. நேரம் என்பது வாழ்க்கை. உண்மை. நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மதில் மேல் பூனை, இன்று என்பது உன் கையில் உள்ள வீணை. இதை உணர்ந்து கொண்டால் தொற்றெல்லாம் வாழை. இந்த டைம் மேனேஜ்மெண்ட் நானு ABCDE ஃபாலோ பண்றேன். ABCDE. ஏ என்று சொன்னால் அட்டெண்ட் இமீடியட்லி, உடனே அட்டெண்ட் பண்ணுங்க. எதை அட்டெண்ட் பண்ணணும்? கால் ஃப்ரம் பாஸ் அண்ட் ஸ்பவுஸ், அவர்கள் தான் நம்ம இயக்கி கொண்டிருக்கிறார்கள். இரண்டாவது B, பிஃபோர் ஈவினிங், சாயந்தரத்துக்குள்ள இந்த வேலையை முடித்து விட்டு தான் போக வேண்டும். சாக்குப்போக்கு சொல்லக்கூடாது. சரித்திரம் படைக்க வேண்டும் என்றால் ஒருபோதும் சாக்குப்போக்கு சொல்லக்கூடாது. அந்த கம்பராமாயணத்தில் ஒரு காட்சி வரும். எல்லாரும் போய் வில்ல உடைப்பாங்க. ராமர் போய் வில்ல எப்படி உடைக்கிறாரு அப்படிங்கிறத கம்பர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? எடுத்தது கண்டார், இற்றது கேட்டார். யுவர் பாஸ் இஸ் நாட் ஒரிட் அபவுட் யுவர் எஃபோர்ட்ஸ், they want the results. காரணங்கள் வேண்ட காரியம் செஞ்சு இல்லையான்னு கேட்கிறோம். B என்று சொன்னால் பிஃபோர் ஈவினிங். C என்று சொன்னால் கேன் வெயிட் ஃபார் டுமாரோ, நாளைக்கு செய்ய வேண்டிய வேலை நாளைக்கு செய்யலாம், இன்னைக்கு அவசரப்பட வேண்டாம். அந்த நேரத்தில் நீங்க படிங்க, 4 புத்தகம் படிங்க. வாசிப்பது குறைந்து விட்டது. புது வெள்ளம் வரவில்லை என்றால் கடல் கூட காய்ந்து விடும். அடுத்தது